ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டி அடிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தேராது அவர் சாதி. சென்னையில் பாமக தலைமையில் நடைபெற்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநரும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான களஞ்சியம் முதல்வர் ஸ்டாலினின் சாதி தொடர்பாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தமிழ் ஈழத்திலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருதி உறவுகளுக்காக இறந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று இறந்து போன தமிழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மக்கள். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் சரியான புள்ளிக்கு வந்திருக்கு. எந்த புள்ளிக்கு? இந்த சாதிவாரி சர்வே எடுக்கிறத தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. புள்ளி விவர சட்டம் 2008 மாநில அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம். இது ஏன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆலோசகர்கள் யாரும் அவங்களுக்கு சொல்லலையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லி இருப்பாங்க, தெரியும். கணக்கெடுத்தா என்ன தெரிஞ்சிடும், அவர்கள் எந்த எண்ணிக்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டி அடிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தேராது அவர் சாதி. அதனால அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆனா சமூக நீதி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய சாதி தமிழ் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம நின்றுட்டு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.